வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்றுமுன் விஜய்க்கு ஸ்டாலின் வைத்த திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது தாவேகா திமுக என்ற மோதல் என்பது முட்டிக்கொண்டிருக்கிறது என்று அரசியல் கருத்தாளர்கள் அரசியல் களத்திலும் ஊடகங்களிலும் விவாதங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கும் சம்பவங்கள் அப்படி அமைந்தவையாக இருந்து கொண்டிருக்கிறது என்றே கூறலாம். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது நம்மளுடைய திமுகவும் சரி தாவேகாவும் சரி ஒரு சில ஒரு செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்றே சொல்லலாம். என்ன முன் செயல்னா, இதில் ஆதரவு அதிகமாக எங்கே போயிட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா, இரண்டு கட்சிக்குமே போகுது. அதில் இன்னும் அதிகப்படியான ஆதரவு நம்மளுடைய தாவேகாவுக்கு தான். ஏன்னா பார்த்திங்கன்னா, அவர்களுக்கான அந்த ஆதரவு என்பது எப்படி பிரதிபலிக்கிறது என்பது அவர்கள் நடத்தக்கூடிய மாநாடாக இருக்கட்டும், அவர்கள் செய்யக்கூடிய பிரச்சார கூட்டமாக இருக்கட்டும், அவர்களுக்கான பார்த்திங்கன்னா அவர்கள் கட்சியில் இணைக்கக்கூடிய செயல்களாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா அதை எடுத்துக்காட்டாக காமிக்குது. இந்த ஒரு சூழலில் ஆளுங்கட்சியின் நெருக்கடி என்பது இருக்கும், இல்லாமல் இருக்காது. அந்த நெருக்கடியை பார்த்திங்கன்னா தாவேகா பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்த்திங்கன்னா அந்த நெருக்கடியில் சிக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அதன் தொடர்ச்சியாக என்னதான் பார்த்திங்கன்னா நெருக்கடிகள் இருந்தாலும் அதனை பார்த்திங்கன்னா பெருசாக எடுத்துக்கொள்ளாமல் அடுத்த கட்ட நகர்விற்கு நகர்ந்து கொண்டிருக்கிறதா தாவேகா, இல்லை அந்த நெருக்கடியில் சிக்கி மீண்டும் அதே இடத்தில் நின்று கொண்டிருக்கிறதான்னு கேட்டிங்கன்னா இப்பொழுது வரைக்கும் முடிவு தெரியலைங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா விஜய் அவர்களோ தாவேகாவின் தலைமையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளோ யாருமே அடுத்த கட்டமான அரசியல் நகர்வை இன்னும் நகராமல் இருக்காங்க. எங்கே நின்னாங்களோ அங்கேயே நின்றுட்டுருக்காங்க. காரணம் என்னவென்றால் அந்த துயர சம்பவம், அதுக்கான அந்த கேசஸ், அதில் தீர்ப்பு, இன்னும் அடுத்த கட்டத்திற்கான செல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் என்பது இருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாமதமாக இருந்து கொண்டிருக்கிறது தாவேகா. இதற்கு பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்ற மோசல் பார்த்திங்கன்னா காரணம் திமுகவாக இருக்கலாம் அப்படின்றதான் தாவேகா தரப்பினர்களுடைய ஒரு சில பேச்சுக்கள். ஏன்னா பார்த்திங்கன்னா இவர்களுக்கு பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா திமுக தான் அரசியல் எதிரி என்பதனை விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா மாநாட்டின் மூலமாக தெரிவிக்கிறார். பாஜக என்பது கொள்கை எதிரி என்பதனை பார்த்திங்கன்னா தெரிவிக்கிறார். இதன் தொடர்ச்சியாக இதுபோன்று பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது பார்த்திங்கன்னா இதன் மூலமாக பார்த்திங்கன்னா நெருக்கடி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றதான் பார்த்திங்கன்னா ஒரு யதார்த்தமாக பார்க்கப்படுகிறது. ஏனால் வளர்ந்து கொண்டிருக்கும் கட்சிக்கு எதிர்ப்பே இல்லாமல் வளர்வது என்பது மிகவும் கடினம். அப்படி வளர்ந்தால் அது பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா வெற்றியும் ஒரு சில ஒரு அற்ப பார்த்திங்கன்னா தோல்வியை கூட அவர்களால் தாங்க முடியாது. எதிர்ப்பு இருந்தால்தான் வெற்றியை பார்த்திங்கன்னா விளையாட முடியும். விமர்சனம் இல்லாமல் வளர முடியாது, வியர்வை இல்லாமல் விளையாட முடியாது என்ற ஒரு தத்துவம் இருக்கிறது. இது ஒரு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான அரசியல் தலைவர் சொன்னது தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா தாவேகாவுக்கு நெருக்கடிகள் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சி பெரும் விதத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றதான் பார்த்திங்கன்னா பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.